Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 5வது இயல் ஃபுல்லாக தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் முதல் பாடம் வந்து பார்த்திங்கன்னா மதராசப்பட்டினம். ஸோ இந்த பாடம் நமக்கு வந்து அவசியம் இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த செய்யுள் வந்து போயிடலாம். ஸோ இந்த பாடத்தோட கடைசி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிமரா நூலகம், கீழ்திசை சுவடி நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படித்த டேட்டாவை அப்படியே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் வேணும்னா நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து செய்யுள் பகுதி தெய்வமணி மாலை. இது எழுதுனது யாருங்க? ராமலிங்க அடிகள். ஓகேங்களா? இந்த பாடலோட ஆசிரியர் பாவகை வந்து கொடுத்துருப்பாங்க. பன்னிரு சீர் களி நெடுலடி ஆசிரிய விருத்தம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதை வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு வந்து நமக்கு தேவை. மலரடினா ஓமை தொகை, வளர்தளம்னா வினை தொகை. ஸோ இது வந்து நமக்கு தேவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூல்வெளிக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். ஸோ நூல்வெளிக்குள்ளே வாசிங்க. பாடப்பகுதியில் உள்ள பாடல் ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பாவில் 5ஆம் திருமுறையில் இடம்பெற்ற தெய்வமணி மாலை என்னும் பாமாலையில் உள்ளது. ஓகேங்களா? அந்த முதல் வரி நமக்கு ரொம்பவே முக்கியமானது. அடுத்தது இப்பாடல் சென்னை கந்தகோட்டத்து முருகப்பெருமானின் அருளை வேண்டும் தெய்வமணி மாலையின் 8ஆம் பாடல். ஓகேங்களா? சரி, இந்த 8ஆம் பாடல்ங்கிறது மெமரைஸ் பண்ணணுமானா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? அடுத்து சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவரும் பசிப்பினி போக்கியவருமான அடிகள் சிதம்பரத்தை அடுத்து மருதூரில் பிறந்தவர். இது ஆல்ரெடி நம்ம வந்து பழைய சமச்சீர்லையும் இதை நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதாவது பழைய சமச்சீர் வந்து ஸ்கூலில் படித்தவங்களுக்கு இது தெரியும். அதுக்கு முந்தின சமச்சீர் படித்தவங்களுக்கும் இது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். சமச்சீருக்கு முன்னாடியுமே இந்த ராமலிங்க அடிகளாருங்கிறத படித்த எல்லாருக்குமே கண்டிப்பாக சிதம்பரத்தை அடுத்து மருதூரில் பிறந்தவர் இவருங்கிற கண்டென்ட் வந்து தெளிவாக படிச்சிருப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னவரும் இவர் தான். ஓகேங்களா? ராமலிங்க அடிகளார் தான் யார்? வள்ளலார். ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தேவையானது இது வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து இந்த திருவருட்பா அப்படிங்கிறது 6 திருமுறைகளாக வந்து நமக்கு பகுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இவரோட உரைநடை நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஸோ இதை நீங்கள் 12th படிக்கலை அப்படின்னாலுமே இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னா பழைய சமச்சீரில் 6ஆம் வகுப்புலேயே இது எல்லாமே நம்ம படிப்போம். ஓகேங்களா? சரிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவாரம். ஆல்ரெடி வந்து தேவாரம் திருஞான சம்பந்தர் 8th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ தேவாரத்தை வந்து மொத்தமாக 3 பேர் வந்து இது பண்ணியிருப்பாங்கிறத நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஆல்ரெடி படித்த டேட்டாஸ் என்னங்கிறத ரீகால் பண்ணி பார்க்கணும் இல்லையா? இங்கே படிச்சுட்டு அந்த புத்தகத்தை எடுத்து வாசிச்சாது பார்த்தணும். ஓகே, சரிங்க. இப்போ அடுத்து சொல்லும் பொருளும். மலிவிழாங்கிறது விழாக்கள் நிறைந்த, மடநல்லாருங்கிறது இளமை பொருந்திய பெண்கள், களி விழாங்கிறது எழுச்சி தரும் விழா, பள்ளி விழாங்கிறது திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா, ஒளி விழாங்கிறது ஆரவார விழா. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து இங்கே வந்து பாருங்களேன், சுவரோவியம் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இது சுவரோவியம்னாலே மேக்ஸிமம் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக தான் நமக்கு இருக்கும் எல்லா இடத்துலையும். இது திருநெல்வேலி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இலக்கண குறிப்பு ஒன்றே ஒன்று தான், மா மயிலை. ஸோ மான் வந்துட்டனாலவே இது என்னதுங்க? உரிச்சொல் தொடர். அவ்வளோதான். அடுத்து நூல்வெளிக்கு வந்து வந்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாடல் வந்து நமக்கு 2ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய திருமயிலாப்பூர் பதிகத்தில் இடம்பெற்றிருக்கு. 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகள் வந்து திருஞான சம்பந்தர் வந்து பாடினது. அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல்களை எல்லாத்தையும் தொகுத்தவர் யாருங்க? நம்பி ஆண்டார் நம்பிங்கிறவர் வந்து தொகுத்திருக்காரு. தேவாரம்ங்கிற பெயர் வந்து பெற்றிருக்கு. ஓகே. சமுதாயத்தின் பொருளாதார கலை பண்பாட்டு நிலைகள், தமிழுக்கு இருந்த உயர்நிலை, இசை தத்துவம், சமய கோட்பாடுகள் அனைத்தும் சம்பந்தர் பாடல்களில் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வரிகளை கொடுத்து இது யாரோட பாடல்களை வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டால் சம்பந்தன் வந்து நம்ம சொல்லணும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அகநானூறு, அம்மூவனார் எழுதின பாடல் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரிங்க. அப்படியே வந்திங்கன்னா இதோட திணை வந்து நெய்தல் திணை, கூற்று வந்து தலைமகன் பாங்கருக்கு உரைத்தது. சரி, சொல்லும் பொருளும் பார்த்துருவாங்களா? வேட்டம்னா மீன் பிடித்தல், களினா உப்பங்களி, செருங்கிறது வயல், இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ங்க. கொள்ளைங்கிறது விலை, என்றுங்கிறது சூரியனின் வெப்பம். அடுத்து விடரங்கிறது மலை வெடிப்பு, கதல்ங்கிறது வந்து விரைவு, உமணருங்கிறது உப்பு வணிகர், எழ்வலைங்கிறது ஒளிரும் வளையல், தெளிர்ப்ப ஒளிப்ப, விழி அரி அப்படிங்கிறது குரல் கேட்ட, ஞமலிங்கிறது நாய், வெறியி வந்து அஞ்சிய, அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்து மதற்கயல்ங்கிறது அழகிய மீன், புனவன் காணவன், அள்ளல் சேரு, இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். பகடு எழுதுங்கிறதும் தெரியும். இது ரெண்டுமே நமக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? சரிங்க. அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு. பெருங்கடல் பண்பு தொகை, உலாது செய்யுளிசை அளபடை, வெறியி சொல்லிசை அளபடை. இது 3மே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், படித்தது தான். சரிங்களா?
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உப்பங்கழினா என்னென்னு கொடுத்துருக்காங்க. கடலுக்கு பக்கத்தில் மணல் திட்டுகளாக வந்து இது பண்ணி அதுக்கு நடுவில் வந்து என்னென்னா கடல் நீரை வந்து தேங்க வச்சுருப்பாங்க. ஸோ இதில் தான் என்ன பண்ணுறாங்க, உப்பு படிவத்தை வந்து உப்பு படிவமாக வந்து மாற்றி அது உப்பை வந்து எடுக்கிறாங்க. அது வந்து உப்பள்ளம், உப்பங்கழி இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அவ்வளோதாங்க. சரி, அடுத்து வந்து நூல்வெளி வந்து பார்த்தலாம். பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் தான் வந்து என்னதுங்க, அகநானூறு. சரிங்களா. இது 8 தொகை நூலில் வந்து ஒன்று. இதில் 3 பிரிவுகள் வந்து இருக்குது. களிச்சியானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. ஸோ களிச்சியானை நிறையில் 120 பாடல்களும், மணிமிடை பவளத்தில் 180 பாடல்களும், நித்தில கோவையில் 100 பாடல்களும் இருக்குது. சரிங்களா. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா 400 பாடல்கள் வந்து வந்துடும். அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர்களுள் ஒருவர் அம்மூவனார். இதில் நெய்தல் திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர் இவர். இவரின் பாடல்கள் 8 தொகையில் நற்றிணை, குறுந்தொகை, அகநாடு, ஐங்குறு 100 அப்படிங்கிற பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு என்ன இருக்குது, இடம் பெற்றிருக்கு. ஸோ நற்றிணை தனியாக 8 தொகை நூல்களில் ஒன்று, குறுந்தொகை தனியாக ஒரு நூல், அகநானூரில் தனியாக இருக்குது, ஐங்குறு 100 தனியாக வந்து இருக்குது. இந்த நூல்களில் எல்லாத்துலேயுமே அம்மூவனாரோட பாடல்கள் வந்து நமக்கு இடம் பெற்றிருக்கு. அடுத்து இந்த துணைப்படம், இந்த தலைக்குளம் தோப்பில் முகமது மீரான்றது இது நமக்கு தேவையில்லைங்க. ஸோ அடுத்து அந்த இலக்கணமும் நமக்கு தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக நம்ம எங்கே வந்துடுறோம், 1 மார்க்குக்கு வந்துடுறோம், புக் பேக்குக்கு. சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கை மையம். ஸோ அதோட காரணம் வந்து ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அப்படிங்கிறது சொல்லுது. சரிங்களா. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கூற்று சரி, காரணம் சரி. அடுத்தது 3வது கேள்விக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 4, 1, 2, 3. சரிங்களா. அடுத்த 4வது கேள்விக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை பண்பு. அடுத்த 5வது கேள்விக்கான பதில் வந்து நாய். ஞமலினா நாய் அப்படிங்கிறது இப்போ தான் படித்தோம் இல்லைங்களா. ஓகேங்க. அடுத்து வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருந்தோன்னா கவிமணி எழுதின ஒரு பாடல் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா, நன்மை செய்பவரே உலகம் நாடும் மேற்குலத்தார், திண்மை செய்பவரே அண்டி தீண்ட ஒன்னாதார். ஓகேங்களா. சரி, இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம அப்படியே போனோம் அப்படின்னா கலைச்சொல் அறிவோம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை படிச்சுட்டு நூலும் நூலாசிரியரும் படிக்கணும். ஸோ வந்து இது நீதிமன்றம் தொடர்பான கலைச்சொல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அஃபிடவிட் அப்படிங்கிறது ஆணையுறுதி ஆவணம், அலிகேஷன் சாட்டுரை, கன்விக்ஷன் வந்து தண்டனை, அடுத்து ஜூரிஸ்டிக்ஷனுங்கிறது வந்து அதிகார எல்லை, பிளைன்டிஃப் அப்படிங்கிறது வாதி. அடுத்தது நூலாசிரியர் பார்த்துடலாங்களா. ஒரு குட்டி தீவின் வரைபடம்ங்கிறது வந்து சிறுகதை தோப்பில் முகமது மீரான் வந்து எழுதுனது. அடுத்து ஒரு பார்வையில் சென்னை நகரம் அசோகமித்ரன் எழுதுனது. சென்னை பட்டணம்ங்கிறது ராமச்சந்திர வைத்தியநாத் எழுதுனது. ராமலிங்க அடிகள் வரலாறுங்கிறத ஊரன் அடிகள் அப்படிங்கிறவர் எழுதுனது. அவ்வளோதாங்க. ஸோ இந்த இயல்ஃபுல்லாக வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து 6வது இயலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ வழக்கம் போல் சொல்கிறதா 11th 12th நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ரொம்ப கம்மி தான். அப்படி பார்க்கும்போது நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக படித்து மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ சும்மா வந்து இந்த நம்ம பார்க்குற இப்போ இந்த லெசன்லேயே பார்த்திங்க அப்படின்னா 3 செய்யுள் பகுதிகள் மட்டும்தான் பார்த்தோம். அந்த செய்யுள் பகுதியிலே சொல்லும் பொருளும், இலக்கண குறிப்பு, நூல்வெளி, அந்த பாவகை, இது மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். திணைத்துறை இருந்துச்சுன்னா அதை படிக்கிறோம். ஸோ இதை தாண்டி நம்ம பாடலோட பொருளோ அந்த மாதிரி நம்ம எதுவுமே படிக்கிறது கிடையாது. புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு 5 கேள்வியை மட்டும் நம்ம படிச்சுக்கிறோம். கலைச்சொல் அறிவும் பார்க்குறோம், நூலாசிரியர் பார்க்குறோம். ஸோ மொத்தத்துக்கே இவ்வளோ தான் பார்க்குறோம். இப்போ நான் நடத்துகிறதே பார்த்திங்கன்னா இப்போ 8.25 நிமிஷம் தான் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ நீங்கள் படிக்கும்போது ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ வந்திருக்கும் இல்லையா. ஸோ படிக்கக்கூடிய விஷயத்த தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.